மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வீடெல்லாம் கழுவி தள்ளிட்டு வாசலில் சாணி போட்டு மெழுகிட்டு அழகாக வந்து சின்ன சின்ன கோலம்லாம் போட்டிருக்கேன். கோலம் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. அடுத்து வந்து நம்ம கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாமரம், குண்டு மல்லி, ரோஜாலாம் பூத்து இருந்ததா, அதெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஆரஞ்சு கனகாமரம், ரோஜா, மஞ்சள் கனகாமரம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக இருந்தது. பன்னீர் ரோஸ் வேறு 2 பூத்து இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பொடலங்காய் வேறு காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சமையலில் போய் இறங்கிட்டேன். சாமிக்கு வந்து பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு வந்து வெள்ளை இருக்குது விநாயகர் வச்சுருக்கேன். அவருக்கு வந்து வெள்ளை இருக்குது பூவு. வாடாமல்லி பூ வந்து மற்ற சாமிக்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு, மஞ்சள் கனகாமரம் வந்து எனக்கு தலைக்கு பறித்து வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு படைக்கலான்னு சொல்லிட்டு சரி கேசரி செய்யலான்ட்டு ஒரு 1/4 டம்ளர் ரவை இருந்ததா, அதை வந்து நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வறுத்துட்டு அதிலே ரவை கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வறுத்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 2 டீஸ்பூன் வந்து வெள்ளை சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து பிஞ்சு அளவு வந்து நான் கேசரி பவுடர் கலருக்காக போட்டு 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்துட்டேன். நல்லா வெந்து குழஞ்சி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அது உள்ளே இறக்கிட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டு இறக்கிட்டேன். சும்மா வாசனை கம்மன்னு ஊரே கூட்டிச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு ரவா கேசரி. சாமிக்கு வந்து பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போய்ட்டு சாமிக்கு போய் அலங்காரம்லாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, வெள்ளை இருக்கு விநாயகர் வந்து வீட்டில் இருக்குது. அவருக்கு வந்து அழகாக வெள்ளை இருக்கு பூவால் வந்து அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு, மற்ற சாமிக்கெல்லாம் வந்து வாடாமல்லி பூவும் வெள்ளை இருக்கும் கலந்து வச்சேன். ஒயிட்டும் பருப்புலும் சூப்பராக இருக்குது பாருங்கள். வெள்ளையும் வாடாமல்லி கலர் பார்க்கவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு மல்லாட்டை பயிறு வந்து துவையல் அரைக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து சாப்பாடு எதுவுமே செய்யலை. காஞ்ச மிளகா, பூண்டு, புளி, மல்லாட்டை பயிறு, கல் உப்பு எல்லாத்தையும் அப்படியே வானலில் போட்டு வறுத்து சூடு பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். பழையது தான், நைட்டு சாதம் இருந்ததா அது தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுவே அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தயிர் மேலே கொஞ்சம் தண்ணி தெளிஞ்சிருந்தது. அந்த தண்ணி வந்து அந்த பழைய தண்ணியில் இறக்கி விட்டுட்டு பழையதை கையாலே புழிஞ்சு சாப்பாடு டப்பாவில் வச்சு தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கினேன். மேலே வாழையில் வச்சு குட்டியாக வந்து நம்ம வறுத்து அரைச்ச மல்லாட்டை பயிறு ஊறுகாய் வந்து அதில் வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் மல்லாட்டை ஊறுகாய். யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்குன்றதே கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பழைய தண்ணியும் தயிர் மேலே தெளிஞ்ச தண்ணி நீராகத்தி குடிச்சிட்டு சாமிக்கு படிச்சுட்டு ஆஃபீஸ் போனேன். அங்கே போனால் எண்ணெய்க்கு இல்லாததுனால 2 இளநீ வெட்டி வச்சு சாப்பிடுங்க மேடம் சொல்லி கொடுத்துட்டாங்களா. என்னடா இது வெள்ளிக்கிழமை தலை குளிச்சாச்சு, வீட்டில் பழைய தண்ணி நீராகத்தை குடிச்சாச்சு, மதிய சாப்பாட்டுக்கு பழைய தயிர் எடுத்துன்னு வந்துக்கிறோம். இங்கே வந்தால் இளநீ தராங்களே, சரியா ஓசில் வரதை விடுவான்னு வாங்கி குடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன். அவ்வளோ அனல் உடம்பெல்லாம் வேர்க்குரு வாரி கொட்டிடுச்சு. நல்லா பைபாஸ் ரோடு ஹைவே வெயில் பாருங்கள். இப்போ தான் கொட்டா போட்டோன்னே பொதுமக்களும் வந்து அப்படியே நிழலுக்கு வந்து ஒதுங்கினாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து பயனடையட்டும் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு.